போன எபிசோட் மகாபாரத போர்ல ஒரு முக்கியமான நாளா இருந்துச்சு, அபிமன்யுவோட நாளா இருந்துச்சு. ஆனா அபிமன்யுவோட கடைசி நாளாவுமே இருந்துச்சு. போரோட 13வது நாள்ல அர்ஜுனனை சம்சப்தர்கள் திசை திருப்பி இழுத்துட்டு போக துரோணர் அவரோட பத்ம வியூகத்தை சக்கர வியூகத்தோட பாண்டவர்களோட படை நோக்கி வந்துகிட்டு இருந்தாரு. பாண்டவர்கள் தரப்புல இருந்து யாராலையுமே எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அந்த வியூகத்தை உடைக்க தெரிஞ்சவன் அர்ஜுனன் மட்டும்தான். இப்போ அர்ஜுனனுமே அந்த பக்கம் இல்ல. ஆனா அர்ஜுனன் மூலமா அபிமன்யுக்கு இந்த வியூகத்தை எப்படி உடைக்கிறதுன்னு தெரியும், ஆனா எப்படி வெளியே வரணும்னு தெரியாது. அதனால இப்போ யுதிஷ்டன் அபிமன்யு கிட்ட கேட்டுக்கிட்டாரு, நீ எப்படியாவது அந்த வியூகத்தை மட்டும் உட, நாங்க மீதியை பாத்துக்கிறோம் அப்படின்னு. ஆனா எதிர்பாராத விதமா அபிமன்யு வியூகத்துக்குள்ள மாட்டிக்கிட்டான். இப்ப அபிமன்யுவை பல பேர் எதிர்த்து நின்னாங்க. ஆனா எல்லாரையுமே அபிமன்யு எதிர்த்து நின்று ஜெயிச்சாங்க. ஆனா அபிமன்யுவை பின்னாடி இருந்து தாக்குறதுக்கு அப்புறம் அபிமன்யுவால எதுவும் பண்ண முடியல. அபிமன்யுவோட கவசங்கள் கர்ணனால உடைக்கப்பட துச்சாதனோட மகன் துரம்சேனாவால அபிமன்யுவோட மண்டை விளக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத இன்னைக்கு எபிசோட்ல பார்ப்போம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மகாபாரத எபிசோட் 1ல இருந்து நம்மளோட காவிய கதையை உட்காந்து பாருங்க. சரி, கதை இப்போ தொடருது. இப்படியா அபிமன்யு இறந்ததுக்கு அப்புறம் யுதிஷ்டன் ரொம்பவே மனசோர்த்தப்பட்டு புலம்ப ஆரம்பிச்சாரு. அர்ஜுனன் கண்ணாலே எரிச்சிருவானே. ஆனா ஒண்ணு மட்டும் நடக்க போகுதுன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அர்ஜுனன் துரியோதனனையும் அவனை சேர்ந்தவங்களையும் கண்டிப்பா கொல்ல போறான். ஆனா அதுக்கப்புறம் அப்படி ஜெயிச்சோம் எனக்கு என்ன கிடைக்க போகுது? இப்படி அபிமன்யு விழுந்து கிடக்கிறத பார்த்து எனக்கு அரச பதவியிலையோ எனக்கு வாழ்றதுக்கே எனக்கு எந்த ஒரு ஆசையுமே இல்லாம போயிருச்சு அப்படின்னு ரொம்பவே புலம்புனாரு. ஆனா அப்போ அங்க வந்த வியாசர் யுதிஷ்டனுக்கு கொஞ்சம் தேத்தி பேசினாரு, மனசு தேத்தி பேசினாரு. ரொம்ப புகழ் வாய்ந்த அரசர்களும் வீரர்களும் மரணத்தை சந்திக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னாரு. ஆனா யுதிஷ்டனுக்கோ அதை கேட்க மனசு ஒத்துக்கல. அர்ஜுனன் வந்தா அவன்கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம யுதிஷ்டன் ரொம்ப கவலையில இருந்தாரு. இதே நேரத்துல அங்க சம்சப்தர்களை ஜெயிச்சுட்டு அர்ஜுனன் திரும்ப வந்துகிட்டு இருந்தாரு. அப்போ அர்ஜுனன் மனசுல ஏதோ ஒரு கலக்கம். அவர் இப்போ கிருஷ்ணன் கிட்ட சொல்றாரு, மாதவா, என் மனசுல ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு கலக்கம் ஏற்படுது. என் வார்த்தை கூட பேசுறதுக்கே தடுமாறுது. நடக்க கூடாதது எதுவும் நடந்துருச்சோ அப்படின்னு எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அண்ணன் யுதிஷ்டனுக்கு ஏதாச்சும் நடந்திருக்குமா அப்படின்னு கேட்க கிருஷ்ணரோ, யுதிஷ்டனுக்கு எதுவும் நடந்திருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா நீ பயப்படுற மாதிரி ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு தான் எனக்குமே தோணுது அப்படின்னு சொல்ல அர்ஜுனனுக்கு இன்னும் ரொம்ப குழப்பமா ஆயிடுச்சு. அதே குழப்பத்திலேயே அவங்க 2 பேரும் இப்போ திரும்ப பாண்டவர்களோட இடத்துக்கே போனாங்க. ஆனா வழக்கமான வாத்திய கோஷங்கள் எதுவுமே அன்னைக்கு அர்ஜுனனை வரவேற்கவே இல்லை. இதை பார்த்து அவனுக்கு கொஞ்சம் மனசு இன்னும் நெருடலாக ஆரம்பிச்சிருச்சு. உள்ள போனா பாண்டவர்கள் எல்லாருமே ரொம்ப துக்கத்தோட உட்காந்துருக்காங்க. அங்க அபிமன்யு இல்ல அப்படின்றதையுமே அர்ஜுனன் பார்த்தான். மனசு பதறின அர்ஜுனன், நான் உள்ள நுழையிறப்போ நீங்க யாரும் ஏன் ஒரு வார்த்தை கூட பேசல? இங்க அபிமன்யுமே இல்லையே, என்ன நடந்துச்சு? துரோணர் வேற இன்னைக்கு சக்கர வியூகத்தை அமைச்சார் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அபிமன்யுவை தவிர அதை உடைக்கிற ஆள் இங்க யாருமே இல்ல அப்படின்றதுமே எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவனுக்கு உடைக்க மட்டும் தான் நான் சொல்லி கொடுத்திருக்கேன். அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நான் இன்னும் சொல்லி கொடுக்கவே இல்லை. ஒருவேளை உடைச்சு உள்ள போயிட்டு வெளியே வர தெரியாம உள்ளேயே சிக்கி இறந்துட்டானா? என்ன நடந்துச்சு உடனே சொல்லுங்க. அபிமன்யு எங்க? அபிமன்யு இப்ப நான் பார்க்கலனா இப்ப நான் உடனே இறந்துருவேன் அப்படின்னு அர்ஜுனன் கதறிக்கிட்டு இருக்கப்போ யுதிஷ்டனோ மத்த பாண்டவர்களோ யாருமே ஒரு வார்த்தையுமே பேசல. அர்ஜுனனுக்கு நெஞ்சில இடி வந்து பாஞ்ச மாதிரி இருந்துச்சு. அபிமன்யு இறந்துட்டான் அப்படின்றது அவனுக்கு இப்ப புரிஞ்சிச்சு. யுதிஷ்டனை பார்த்து அர்ஜுனன், நீங்க பீமன், திருஷ்டத்யும்னன், சாத்தியகி நீங்க எல்லாமே இருக்கப்போ அபிமன்யு எப்படி கௌரவர்கள் கொண்டாங்க? அபிமன்யு நீங்க எல்லாம் கொல்றப்போ நீங்க என்ன பார்த்துக்கிட்டா இருந்தீங்க? இனி நான் என் மனைவி கிட்ட என்னன்னு சொல்லுவேன், உத்திரை கிட்ட நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருந்தான். பாண்டவர்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அப்போ கிருஷ்ணர், யுத்தத்துல பின்வாங்காத வீரர்கள் எல்லாருக்குமே வாழ்க்கையோட முடிவு இதுதான் அர்ஜுனா. பராக்கிரமசாலிகளுக்கெல்லாம் மரணம் யுத்த களத்துலதான். ஆயுதத்தால வாழும் சத்திரியன் ஆயுதத்தால தான் வீழப்படுவான். வீரர்கள் எல்லாமே இந்த மரணத்தை தான் விரும்புவாங்க. அதனால இப்ப நீ வருத்தப்படக்கூடாது. நீ தைரியமா இருந்தாதான் உனக்காக சண்டை போட வந்திருக்கிற மத்த அரசர்கள், நண்பர்கள் எல்லாருமே தைரியமா இருப்பாங்க இந்த போர்ல. அதனால வருத்தப்படாம தைரியமா இரு அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னாரு. ஆனா இப்படி கிருஷ்ணர் சொன்னதுக்கு அப்புறம் அர்ஜுனன் தன்னோட சகோதரர்கள், மத்த அரசர்கள் எல்லாருமே கடுமையா தான் பேசினான். நீங்க எல்லாருமே இருக்கிறப்போ அபிமன்யு எப்படி இருந்தா? நீங்க எல்லாம் பெரிய வீரர்கள் நினைச்சுதானே, நம்பிதானே நான் அபிமன்யு விட்டுட்டு போனேன். அப்ப நீங்க எல்லாம் வீரர்கள் இல்லையா? நீங்க எல்லாமே வீரர்கள் இல்ல அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவங்க எல்லாரையும் நம்பி நான் அபிமன்யு விட்டுட்டு போயிருந்திருக்க மாட்டேன். இப்போ அபிமன்யு இறந்ததுனால ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருச்சு, நீங்க யாருமே வீரர்கள் கிடையாது. உங்களெல்லாம் சொல்லி என்ன பண்றது? நீங்க எல்லாம் வீரர்கள் நினைச்சு கோழைகளான உங்ககிட்ட அபிமன்யுவை நம்பி விட்டுட்டு போனா என் மேலதான் தப்பு, என்னதான் நான் சொல்லிக்கணும். ஆனா அபிமன்யுவை காப்பாற்ற முடியாத உங்களுக்கெல்லாம் கவசங்கள் எதுக்கு? இந்த அம்புகள்லாம் ஏன்? இதெல்லாம் உங்களுக்கு அலங்கார பொருட்கள் தானே தவிர ஆயுதங்கள் கிடையாது. அது எதுக்குமே பயனில்லாம தான் இருக்கு அப்படின்னு அர்ஜுனன் ரொம்ப கோபமா எல்லாருமே நிந்திச்சு பேசினான்.
அப்ப யுதிஷ்டன் அவன் பக்கத்துல வந்தாரு. அன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத யுதிஷ்டன் சொன்னாரு. துரோணர் பத்ம வியூகத்தோட நம்மளோட படையை எதிர்த்து வந்தப்போ எங்க எல்லாருக்கும் ஒரே நம்பிக்கையா இருந்தது, அபிமன்யு மட்டும்தான். நான் தான் அவனை வியூகத்தை உடைக்க சொன்னேன். ஆனாலுமே திட்டப்படி அவன் வியூகத்தை உடைச்ச உடனே நாங்க எல்லாருமே உள்ள போறதா தான் இருந்துச்சு. ஆனா ஜெயத்ரதன் எங்க எல்லாரையுமே தடுத்துட்டான். அதனால அபிமன்யு உள்ள மாட்டிக்கிட்டான். அப்படின்னு நடந்தது எல்லாம் யுதிஷ்டன் அர்ஜுனன் கிட்ட சொல்ல அர்ஜுனன் மயக்கம் மொட்டை விழுந்துட்டான். மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்ச அர்ஜுனன் எல்லார் முன்னாடியும் ஒரு சபதம் எடுத்தான். நாளைய நாள் ஜெயத்ரதனை நான் கொல்ல போறேன், இது நிச்சயம். நான் இப்ப செய்யற இந்த சபதத்தை கேட்டு ஜெயத்ரதன் ஒண்ணு யுத்தத்தை விட்டு கிளம்பி போகணும், இல்ல நம்ம கிட்ட சரணடையணும். இல்லைனா நாளைக்கு சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவ என் கையால கொல்லப்படுவான் அப்படின்னு அர்ஜுனன் ஒரு சபதத்தை எடுத்துட்டேன். நாளைக்கே அவனை கொல்லாம விட்டேன் அப்படின்னா சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு தீ மூட்டி அதுக்குள்ள நான் நுழைஞ்சு நான் என் உயிரை மாச்சுக்குவேன். இந்த உலகத்துல எவ்வளவு கொடுமையான பாவங்கள் இருக்கோ அந்த பாவங்கள் எல்லாமே என்ன வந்து சேரட்டும். அந்த பாவம் செஞ்சவங்க இறந்ததுக்கு அப்புறம் எந்த உலகத்துக்கு போவாங்களோ அந்த உலகத்துக்கே நான் போறேன் அப்படின்னு அர்ஜுனன் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு சபதத்தை எடுத்துட்டான். அர்ஜுனன் இப்படியா சபதம் எடுத்த உடனே கிருஷ்ணர் அவரோட பாஞ்சஜன்யம் அப்படின்ற சங்க எடுத்து ஊதினாரு. அர்ஜுனனுமே அவனோட தேவதத்தம் அப்படின்ற சங்க எடுத்து ஒழிச்சான். இந்த பேரொளி இவனை ரொம்ப சந்தோஷப்படுத்துச்சு. அர்ஜுனா, நீ செஞ்ச சபதத்தினால என் மனம் ரொம்ப குளிர்ந்துருச்சு. நீயும் கிருஷ்ணரும் சங்க ஒழிச்ச போயே துரியோதனோட கூட்டம் நாசம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு நான் தீர்மானிச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னான். அர்ஜுனன் எடுத்த இந்த சபதம் போர்க்களம் எல்லாம் பரவச்சு. இந்த செய்தியை கேட்ட ஜெயத்ரதன் ரொம்ப கவலை அடைஞ்சிட்டான். அர்ஜுனன் கிட்ட இருந்து இப்ப எப்படி நான் தப்பிக்கிறது அப்படின்னு அவன் இப்போ துரியோதனன் கிட்ட போய் அர்ஜுனன் என்ன கொல்றது அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்திருக்கான். அர்ஜுனனை எதிர்க்கிற வல்லமை உங்ககிட்ட யார்கிட்டயுமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால நீங்க எல்லாமே அனுமதி கொடுத்தா நான் இந்த யுத்த காலத்தை விட்டே விளையாடுவேன். பாண்டவர்கள் கண்ணில் படாதபடி நான் மறைகிறது தான் எனக்கு நல்லது, எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொன்னான். ஆனா துரியோதனனோ, ஜெயத்ரதா நீ பயப்படவே தேவையில்ல. அஸ்வத்தாமன், கர்ணன், சல்யன், துச்சாதனன், விகர்ணன் இன்னும் எத்தனையோ வீரர்கள் ஒண்ணு சுத்தி இருக்கப்போ உனக்கு என்ன பயம்? மத்த வீரர்கள்லாம் விடு, நீயே ஒரு மிகப்பெரிய வீரன். அப்படி இருக்கப்போ நீ என் பாண்டவர்களை பார்த்து பயப்படணும். உனக்கு காப்பாத்துறதுல நாளைக்கு என் சேனை முழுக்க பயன்படுத்துறேன், நீ பயப்படாத அப்படின்னு துரியோதனன் ஜெயத்ரதனுக்கு மனசால கொஞ்சம் தேத்துனான். அப்புறம் ஜெயத்ரதன் துரோணர் கிட்ட போய் பேசினான். ஜெயத்ரதா, உனக்கும் சரி அர்ஜுனனுக்கும் சரி வில்வித்தை எல்லாம் சொல்லி கொடுத்தது நான் தான். ஆனா போர்த்திறன்ல உன்னை விட அர்ஜுனன் தான் மேன்மையானவன். நான் போர்க்களத்துல யாரையாவது காப்பாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா அவனை யாராலையுமே எதிர்க்க முடியாது. அதனால நாளைக்கு நான் உன்னை காப்பாற்ற போறேன். அர்ஜுனனால தாண்ட முடியாத ஒரு யுகத்தை வகுத்து அதுல நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு குரு துரோணர் சொன்னாரு. இப்படியா குரு துரோணர் பேசின இந்த விஷயங்கள் எல்லாமே ஒற்றர்கள் மூலமா பாண்டவர்களுக்கு தெரிய வந்துச்சு. பாண்டவர்கள் எல்லாமே ரொம்பவே மன வருத்தப்பட்டாங்க. இப்ப கிருஷ்ணர் கூட அர்ஜுனன் கிட்ட இதை பத்தி பேசினாரு. உன்னோட சகோதரர்கள் கிட்ட கூட கலந்தோசிக்காம நீ ஏன் இப்படி ஒரு சபதம் செஞ்ச? அங்க அத்தனை வீரர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாரையுமே தாண்டி ஜெயத்ரதனை நாளைக்கே வீழ்த்துறது அப்படின்றது அனாவசியமான வீராப்பு அப்படின்னு தான் எனக்கு நம்ம தோணுது. சபதம் நிறைவேறாம போச்சுன்னா என்ன நடக்கும்ன்றதை யோசி அப்படின்னு கிருஷ்ணர் சொல்ல, ஆனா அர்ஜுனனோ, என் கையில காண்டிபம் இருக்கு, தேரோட்ட நீங்க இருக்கீங்க, என்னை எதிர்க்க யார் இருப்பா? இந்த உலகத்திலே தலை சிறந்த வீரன் நான் தான் அப்படின்றத நீங்க மறந்துடாதீங்க அப்படின்னு தன்னம்பிக்கையில ரொம்ப திளைச்சு போய் நின்று அர்ஜுனன் பேசிக்கிட்டு இருந்தான். மாதவா, நீங்க என் மனைவி சுபத்திரைக்கு நீங்க கொஞ்சம் ஆறுதல் சொல்றீங்களா அப்படின்னு கேட்க, இப்போ கிருஷ்ணர் போய் சுபத்திரைக்கும் அப்புறம் அபிமன்யோட மனைவி உத்திரைக்கும் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அன்னைக்கு ராத்திரி பாண்டவர்கள் தரப்புல இருந்து யாருமே தூங்கல. எல்லாருக்குமே நாளைக்கு என்ன நடக்க போகுதோ, ஜெயத்ரதனா அர்ஜுனன் நாளைக்கே கொன்றுவானா இல்லைன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு பயத்திலேயே தூங்காம தான் இருந்தாங்க. கிருஷ்ணர் தாருகன் அப்படின்ற தன்னோட தேரோட்டி கிட்ட ரொம்ப கவலைப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தாரு. நாளைக்கு அர்ஜுனனால ஜெயத்ரதனை கொல்ல முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்ல. கண்டிப்பா நான் குறுக்கிட்டாதான் அர்ஜுனனோட சபதம் நாளைக்கு நிறைவேறும். அர்ஜுனனை விட எனக்கு வேறொரு நண்பன் இல்ல. என்னோட சரீரத்துல அவன் பாதி. தேவைப்பட்டா நாளைக்கு அர்ஜுனனுக்காக இந்த யுத்தத்துல என்னோட பராக்கிரமத்தை நானே காட்ட போறேன். என்னோட சக்கராயுதத்தை வீசி கௌரவர்களை வெட்டி சாய்ப்பேன். எப்படியாவது அர்ஜுனனோட சபதம் நிறைவேறணும், அதுதான் எனக்கு முதல் குறிக்கோள். துரியோதனன், அவனோட தரப்புல சேர்ந்தவங்க எல்லாருமே, குரு துரோணர் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கப்பவே அர்ஜுனனால ஜெயத்ரதன் கொல்லப்படணும். இது கண்டிப்பா நாளைக்கு நடந்தே தீரணும். ஆனா அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கிருஷ்ணர் யோசிக்க ஆரம்பிச்சாரு. ரொம்ப நீளமான அன்றைய இரவு முடிஞ்சிச்சு. மறுநாள் காலை போரோட 14வது நாள் ஆரம்பிச்சிச்சு. அப்போ யுதிஷ்டன் கிருஷ்ணரை பார்த்து, அர்ஜுனனோட சபதத்தை நிறைவேற்ற நீங்க தான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. அப்போ கிருஷ்ணரோ, அர்ஜுனன் மிகப்பெரிய வீரன், அவன் கண்டிப்பா அவனோட சபதத்தை நிறைவேற்ற தான் போறான். ஜெயத்ரதனை கொன்னு அவன் வெற்றியோட திரும்பி வருவான், கவலையை விடுங்க அப்படின்னு யுதிஷ்டன் கிட்ட கிருஷ்ணர் ரொம்ப உறுதியா சொன்னாரு. இதுக்கப்புறம் அன்னைக்கு யுதிஷ்டனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை சாத்தியகி கிட்ட அர்ஜுனன் கொடுத்துட்டு போனாரு. மரணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஜெயத்ரதன் எங்க நிக்கிறானோ அந்த இடத்துக்கு நான் போறேன். சாத்தியகி, ஜெயத்ரதனை நான் ஒருத்தனா தான் எதிர்க்க போறேன், எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை, கிருஷ்ணர் ஒருத்தர் போதும், நாங்க பாத்துக்கிறோம், நீ யுதிஷ்டன் மட்டும் காப்பாத்து, அதுதான் உன்னோட பொறுப்பு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெயத்ரதன் இருக்கிற இடத்த நோக்கி கிருஷ்ணர் தேரோட்ட சொன்னாரு. இப்போ 14வது நாளான பழி வாங்குற நாள் ஆரம்பிச்சிச்சு.
இதுக்கப்புறம் அர்ஜுனன் துரோணரோட வியூகத்தை எல்லாம் தாண்டி சேத்திரதனை கொன்னானா? கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? ஒருவேளை கிருஷ்ணர் அவரோட பராக்கிரமத்தை காமிச்சுதான் சேத்திரதனை கொன்னாரா? என்ன நடக்க போகுது பாப்போம் அடுத்த எபிசோட்ல. கிளவர் மின்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த எபிசோட சந்திப்போம். தொடரும் மகாபாரதம்.